வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலிமா நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதா இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் இந்த டாப்பிக்கை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம +1 அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நம்ம +1ல் என்ன படிச்சிருப்போம்? பேசிக் கான்செப்ட், பேசிக் ரூல்ஸ், பேசிக் என்ட்ரி, பேசிக்காக நம்ம எப்படி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணோம், இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் இருந்தாலே போதும். இந்த யூனிட்டை நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் as per double entry system is compulsory for certain organization. For example, in India, companies must maintain accounting records under double entry system as per section 128/1 of the Indian Companies Act 2013. அதாவது இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஆல் ஆர்கனைசேஷன் எதை ஸ்ட்ரிக்ட்லியாக ஃபாலோ பண்ணணும்? டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு என்னன்னா டெபிட் ஆஸ்பெக்டையும் கிரெடிட் ஆஸ்பெக்டையும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பண்ணணும். அதாவது ஒரு டெபிட் ஈக்குவலாக கிரெடிட் இருக்கணும், கிரெடிட் ஈக்குவலாக டெபிட் இருக்கணும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம +1ல் ஜேர்னல் என்ட்ரியில் போட்டிருப்போம். ஜேர்னல் என்ட்ரியில் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனில் டெபிட் பண்ணியிருப்போம், இன்னொரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணியிருப்போம். இதை தான் என்ன சொல்லுவோம்? டபுள் என்ட்ரி சிஸ்டம். அடுத்து நெக்ஸ்ட், சம் ஆர்கனைசேஷன் இன் விச் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மே பி மெயின்டைன் அஸ் பர் த ரெக்யர்மெண்ட்ஸ் டிசைர்ஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட். சில ப்ரொப்ரைட்டர், சில அக்கௌண்டன்ட்ஸ் பார்த்திங்கன்னா தன்னோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட்ஸை வந்து அதை மாற்றி அமைச்சுக்குவாங்க. அதாவது என்னோடய பிஸ்னஸுக்கு இந்த அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், இன்னொரு அக்கௌண்ட் தேவையில்லை. அப்போது ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒமிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, அஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் இன் இட்ஸ் என்டையர்டி அஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம், திஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் கால்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்ட்ரிக்ட்லியாக ஃபாலோ பண்ணாத ரெக்கார்ட்ஸ் அப்புறம் என்னன்னு சொல்லுவோம்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு, meaning of incomplete records. When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. Generally, cash account and personal accounts of customers and creditors are maintained fully and other accounts are maintained based on necessity. அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். இந்த ரெக்கார்டிங் அப்புறம் என்ன சொல்கிறோம்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸில் என்ன அக்கௌண்ட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க? கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் ஃபுல்லி, கஸ்டமர் அக்கௌண்ட்டு பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதர் அக்கௌண்ட்ஸ் தன்னோட பேஸ்டாக நெசசிட்டி, தன்னோட தேவைக்கு ஏற்பதை மற்ற அதர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒழிய எல்லா அக்கௌண்ட்ஸும் என்ன இந்த இடத்துல ஃபாலோ பண்ணலை. அப்போ எந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை? ரியல் அக்கௌண்ட்டையும் நாமினல் அக்கௌண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. ஆனால் எந்த அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க? கேஷ் அக்கௌண்ட்டையும் பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? கேஷ் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட்டும். எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை? ரியல் அக்கௌண்ட்டையும் நாமினல் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலை. இது வந்து முக்கியமாக 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. விச் ஆர் அக்கௌண்ட் மெயின்டைன்டு ஃபுல்லி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். விச் ஆர் அக்கௌண்ட் டஸ் நாட் ஃபுல்லி மெயின்டைன்டு ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். அப்போது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை என்னன்னு சொல்லுவோம்? does not strictly followed double entry system. அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத ரெக்கார்ட்ஸ் அப்புறம் என்னென்னு சொல்லுவோம்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது மூலயமா எப்படி ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் இன் எசென்ஷியல் ஆல்சோ ஃபார் ஆர்கனைசேஷன் which maintain incomplete records. Based on available information, incomplete records and from memory, profit or loss may be calculated. The difference between capital at the end and the capital at the beginning may be considered as the profit, and as the profit is adjusted capital in such entities. Also, with the available data, the missing figures can be found out. The final accounts may be prepared. அப்போ அக்கௌண்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டல் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் எப்படி ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணியிருப்போம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மூலிமா நம்ம ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணியிருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்டையும் கிராஸ் லாஸையும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் மூலிமா நெட் ப்ராஃபிட் நெட் லாஸையும் பார்த்து சொல்லியிருப்போம் ஒரு பிஸ்னஸில். ஆனால் இங்கே
இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலயமா நம்ம எப்படி ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த பிகினிங்கோட கேபிட்டலும் எண்டிங்கோட கேபிட்டலோடையும் டிஃப்ரென்ஸ் பார்த்து தான் என்ன ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்ப்போம். அதாவது சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காய்கறி வியாபாரி இருக்கார். அவர் வந்து காலையில் 1000 தொழிலை தொடங்குறாரு. சாயந்தரம் தொழில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ சாயந்தரம் எவ்வளோ இருக்கணும், கையில் ஒரு 2000 இருக்கணும். அப்போ போட்டதை காட்டிலையும் சாயந்தரம் கூடுறது எவ்வளோ இருக்கணும், 2000 இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு என்னது, ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ ஓப்பனிங் காட்டிலையும் எது கூட இருக்கணும், க்ளோசிங் கூட இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, க்ளோசிங்கை காட்டிலையும் ஓப்பனிங் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, லாஸு. அப்போது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு ப்ராசஸாக எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, பார்ப்போம் வாங்க. இப்போ கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அதாவது ப்ராஃபிட் லாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ பாருங்கள், பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஆட் drawings during the year, less additional capital introducing during the year. அடுத்தது பேர் என்னென்னா அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லணும். அதாவது இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபார்மெட்டை நல்லா கவனிங்க. இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக 2 மார்க்ஸ் எடுத்துடலாம், அந்த 3 மார்க்ஸ் கூட வந்துடும். சரிங்களா? இப்போ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அப்போ கேபிட்டல் இருந்தால் என்னது, க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் முதல் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட் drawings. ஏதாவது நம்ம இப்போ பணம் எடுத்திருந்தாலோ குட்ஸ் எடுத்திருந்தாலோ என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எதை லெஸ் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது போட்டிருந்தோம்னா மைனஸ் பண்ணிடணும். அப்போ அதுக்கடுத்து இந்த அமௌண்ட்டுக்கு வர பேர் என்னென்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அந்த க்ளோசிங் கேபிட்டலோட எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ட்ராயிங்ஸையும் அடிஷ்னல் கேபிட்டலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய பேர் தான் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட எதை லெஸ் பண்ண போகிறோம்னா ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணி போட்டுட்டோம்னா இப்போ ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கணுமா இல்லையா. இப்போ இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட்டையும் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். எப்போயுமே எது கூட இருக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டு கூட இருக்கணும். அப்படி கூட இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, ப்ராஃபிட். அதே ஓப்பனிங் கேபிட்டல் கூட இருந்துச்சுன்னா லாஸ். புரியுதா மாணவர்களே? அப்போ இந்த ஃபார்மெட்டை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இனி வர இல்லுஸ்ட்ரேஷன் சம்ம பூரா நம்ம ஈஸியாக செய்யலாம். அப்போ இந்த ஃபார்மெட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து என்ன எழுதணும், க்ளோசிங் கேபிட்டல். எண்ட் ஆஃப் த இயரும் க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஆட் என்னது, ட்ராயிங்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ் என்னது, அடிஷ்னல் கேபிட்டல். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இந்த க்ளோசிங் கேபிட்டலோட ட்ராயிங்ஸையும் அடிஷ்னல் கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய பேர் தான் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட எதை மைனஸ் பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல். பிகினிங்னாலும் ஒன்று தான், ஓப்பனிங்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் இந்த ஓப்பனிங் கேபிட்டலையும் என்னதை கம்பேர் பண்ணணும். அப்போ எப்போவுமே எது கூட இருக்கணும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு. அதே ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, லாஸ். சரியா மாணவர்களே? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இல்லுஸ்ட்ரேஷன் 1 செய்ய போகிறோம் வாங்க. From the following particulars ascertain profit or loss. Capital at the beginning of the year 1st April 2016 2 lakhs. Capital at the end of the year 31st March 2017 3,50,000. Additional capital during the year 70,000. Drawings during the year 40,000. Question என்ன கேட்டிருக்காங்க, ascertain the profit or loss. அதே போல் நம்மளோட அக்கௌண்டிங் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 1st April எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதுக்கு பேர் என்னது, ஓப்பனிங். எப்போ அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணுவோம், 31st March. அப்போ அதுதான் என்னது, க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்மு செய்கிறவங்களுக்கு என்ன தேவை, ஃபார்மெட்டு தேவை. அந்த ஃபார்மெட் அப்படியே எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்னது முடிச்சிடலாம் அந்த சம்மை. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் என்டர் 31st March 2017 இந்த ஹெட்டிங்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டை வரிசை எழுதிட்டிங்களா. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அமௌண்ட்டு 3,50,000. இப்போ ஆட் ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 40,000. இந்த ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணி போடுங்க, எவ்வளோ வருது, 3,90,000. அதுக்கப்புறம் லெஸ், எதை லெஸ் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 70,000. அப்போ அதை எடுத்து லெஸ் பண்ணி போட்டுருங்க. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ 3,90,000லேருந்து
70,000 போச்சுன்னா எவ்வளோ? அப்போ 3,20,000. இதுக்கு தான் என்னது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட எதை லெஸ் பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குது? 2 lakhs இருக்கா? அப்போ லெஸ் பண்ணுங்க. இப்போ இந்த லெஸ் பண்ணி போகிறப்ப தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது க்ளோசிங் கேபிட்டலுக்கும் ஓப்பனிங் கேபிட்டலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். எது எப்பயுமே கூட இருக்கணும்? க்ளோசிங் கேபிட்டல் கூட இருக்கணும். அப்படி க்ளோசிங் கேபிட்டல் கூட இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ப்ராஃபிட். இதே ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லாஸ். இப்போ இந்த சம்மில் எந்த அமௌண்ட்டு கூட இருக்குது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கூட இருக்கா? எவ்வளோ இருக்குது? 3,20,000. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2 lakhs இருக்குது. அப்போ 3,20,000லேருந்து 2 lakhs லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1,20,000. அப்போ இதுக்கு பேர் என்னது? ப்ராஃபிட். புரியுதா மாணவர்களே? அப்போ எது எப்பயுமே கூட இருக்கணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? ப்ராஃபிட். இதே ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லாஸ். இதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் 2 புக் எடுங்க பாருங்கள். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்திருக்கு. அந்த லாஸ் எப்படி வந்துச்சுன்னா எந்த கேபிட்டல் கூட இருந்திருக்கு இந்த சம்மில்? ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டு கூட இருக்குது. அப்போ மேலே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 1,55,000. அப்போ இதே லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 1,60,000. அப்போ எந்த அமௌண்ட் கூட இருக்குது? 1,60,000 கூட இருக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் கூட இருக்கா? அப்படி ஓப்பனிங் கேபிட்டல் கூட இருந்தால் அதுக்கு பேர் என்னது? லாஸ். அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணோம்? இன்னி வர சம் பண்ணி எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் சரிங்களா கால்குலேட் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் த ஃபிகரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 4 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆகும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதை தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாமா? From the following details, calculate the capital loss on 31st December 2018. அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டுக்காங்கன்னா 31st December 2018க்கான கேபிட்டலை கேட்டுங்க. அப்போ அது வந்து என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். கேபிட்டல் அஸ் த 1st January 2018 27,500. அப்போ இது வந்து என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் ஃபார் த ப்ரொப்ரைட்டர்னா என்னது? ட்ராயிங்ஸ். அப்போ 5,000. அடிஷ்னல் கேபிட்டல்னா 2,500. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. இந்த சம்மில் என்னன்னா எது ஒமிட்டாக இருக்குது? ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல் ஒமிட்டாக இருக்குது. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஒமிட்டாக இருக்கா? ஆனால் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. எப்படி சார் நம்ம செய்கிறது? அப்படியே அதே மாதிரி ஃபார்மெட் எடுத்து எழுதுங்க. அமௌண்ட் எப்படி ஃபில் பண்ணாதீங்க, நான் சொல்ல அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்கள். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து போக போகிறோம், கீழேருந்து மேலே வரப்போம் சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டுக்கு நேரம் எவ்வளோ எடுத்து எழுதணும்? 10,000 எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 27,500 எழுதிருங்க சரிங்களா? இப்போ நல்லா நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மேலே என்னது? மேலே தான் க்ளோசிங் கேபிட்டல் ஒமிட்டாக இருக்குது. அப்போ கீழேருந்து போகிறப்ப எல்லாமே என்ன தலைகளாக மாறுமா இல்லையா? அப்போ மைனஸ் பூரா என்னாகும்? ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ்ஸு வந்தால் என்னாகும்? மைனஸாக மாறும். இப்போ அதை தான் இந்த சம்மில் நம்ம செய்ய போகிறோம் ரிவர்ஸில் போகிறதுனால. இப்போ ப்ராஃபிட் மேலே லெஸ் இருக்கா? அப்போ அதை வந்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆகுங்க. அப்போ இந்த 10,000 இந்த 27,500 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 37,500. இப்போ இந்த 37,500ஓட எதை ஆட் பண்ண போகிறோம்? அடிஷ்னல் கேபிட்டலை ஆட் பண்ணுங்கள். என்ன சார் இங்கே லெஸ் போட்டிருக்கே நம்ம ஆட் பண்ணுறோன்னு சொல்லி, ஏன்னா நம்ம இங்கே கீழேருந்து ரிவர்ஸில் போகிறோம், அதனால் அதை வந்து ஆட் பண்ணுறோம் சரியா மாணவர்களே? அப்போ 2,500 ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருது? 40,000. இப்போ இந்த 40,000ஓட எதை மைனஸ் பண்ண போகிறீங்க? ட்ராயிங்ஸ். என்ன சார் இங்கே வந்து ஆட் இருக்குது, நம்ம வந்து என்ன ரிவர்ஸில் போகிறோம் சரியா மாணவர்களே? அப்போ ரிவர்ஸில் போகும்போது அந்த ஆடுன்றது என்ன ஆகுது? மைனஸாக மாறும். அப்போ 40லேருந்து 5,000 போச்சுன்னா எவ்வளோ வருது? 35,000. இதுதான் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம இந்த சம் சரியாக பண்ணியிருக்கணுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? இப்போ அப்படியே மேலேருந்து எப்பயும் போல் வாங்க. 35,000ஓட 5,000 இப்போ ஆட் பண்ணுங்கள். எப்பயும் போல் செய்கிற மாதிரி ஆட் பண்ண எவ்வளோ வருது? 40. இந்த 40ஓட 2,500 லெஸ் பண்ணுங்கள். 37,500. இப்போ இந்த 37,500ஓட எதை லெஸ் பண்ணுறீங்க? ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ எது கூட இருக்குது? க்ளோசிங் கேபிட்டல் கூட இருந்தால் என்னது? ப்ராஃபிட். அப்போ அந்த 37,500ஓட இந்த 27,500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து என்னது? ப்ராஃபிட். எவ்வளோ வந்திருக்கு? 10,000. அப்போ நம்ம கரெக்டாக தான் மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? செக் பண்ணிக்கலாம். அப்போ எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம்? 2 மார்க்ஸ் அந்த 3 மார்க்ஸை வாங்கிடலாம். இப்போ இதே செம்ம இன்னொரு முறையில் செய்யலாம், இன்னொரு மெத்தடில் கூட என்னது செய்யலாம், அதை பார்ப்போமா வாங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா லெஜர் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். மேலே கால்குலேஷன் க்ளோசிங் எப்படி எழுதிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் நோட்டை 2 சைடாக பிரிச்சுக்கோங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் தான் அது. கேபிட்டல் அக்கௌண்ட் மாடலை வச்சு இது செய்ய போகிறோம். டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் பிரிச்சுக்கோங்க.
பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. டெபிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைடு எடுத்து எழுதுங்க. 2 drawings 2 பேலன்ஸ் C/D ப்ராக்கெட்டில் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கோங்க. 2 லாஸ்ன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் B/Dனா ப்ராக் டவுன், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் பை அடிஷனல் கேபிட்டல் பை ப்ராஃபிட். இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி எடுத்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ 27,500, அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ 2,500, பை ப்ராஃபிட் எவ்வளோ 10,000. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து 5,000. என்ன செய்யுங்க, 2 லாஸ் போட்டிருக்கீங்க, நில்லு போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும், சரிங்களா? பை ப்ராஃபிட் இல்லைன்னா 2 லாஸ். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பை ப்ராஃபிட் கொடுத்ததுனால 10,000 எடுத்து எழுதிட்டோம். லாஸ் வர இடத்துல நில்லு போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள். எந்த சைடு அமௌண்ட் கூட இருக்குது, கிரெடிட் சைடு அமௌண்ட்டு தான் எப்பயும் கூட இருக்கும். 40,000 இப்போ டெபிட் சைடு அப்படியே எடுத்து எழுதிருங்க. இந்த 40லேருந்து எதை லெஸ் பண்ணுறீங்க, ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ண எவ்வளோ வருது, 35,000 வருது. இதுக்கு பேர் தான் என்னது, க்ளோசிங் கேபிட்டல். இப்போது இந்த மெத்தட்லேயும் இன்றைக்கி என்ன பண்ணலாம், க்ளோசிங் கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மெத்தட்லேயும் நம்ம க்ளோசிங் கேபிட்டலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரியா மாணவர்களே? 2க்குமே மார்க்கு தருவாங்க, சரியா? இப்போ இதே மாதிரி சம்மு தான் என்னது, இல்லுஸ்ட்ரேஷன் 3. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மிஸ்ஸிங் த ஃபிகர். எது மிஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் மிஸ் ஆகிருக்கு. இது எப்பயும் போல் நம்ம சம்மு செய்கிற மாதிரி செய்யுங்க வரிசையாக. இப்போ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எடுத்து எழுதுங்க. ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் எதை லெஸ் பண்ணுறீங்க, அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதை அப்படியே விட்டு வைங்க. இப்போ அடுத்த லைன் வாங்க, லாஸ் வந்திருக்கா இல்லையா, அப்போ லாஸ்ன்னு எழுதி 40,000 எடுத்து எழுதிருங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ எந்த இடத்துல அமௌண்ட்டு விடுபட்டிருக்கு, ஓப்பனிங் கேபிட்டலில் ஒமிட் ஆகிருக்கு. இப்போ கீழே இந்த லாஸ் வந்து என்ன ப்ளஸ் ஆக்கிக்கணுமா இல்லையா, அப்போ 1,70,000யும் இந்த 40யும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி போடுங்க. ஆட் பண்ணி போட்டால் எவ்வளோ வருது, 2,10,000. இப்போ இந்த சம்மில் லாஸ் வந்திருக்கனால அப்போ எந்த கேபிட்டல் கூட இருக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கூட இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸில் வரணுமா இல்லையா? இப்போ 1,70,000லேருந்து 2,10,000 லெஸ் பண்ணுங்களேன், மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 40,000. அப்போ நம்ம கரெக்டாக தானே லெஸ் பண்ணியிருக்கோம், சரியா மாணவர்களே? அப்போ இப்படியும் நம்ம கொஞ்சம் டெக்னிக்காக யோசித்து செயல்படுங்க, சரியா? இப்போ இதே செம்ம இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, லெஜர் மெத்தட்லேயே அதுலேயும் செஞ்சு பார்க்கலாம், சரியா மாணவர்களே? எதில் செஞ்சாலும் உங்களுக்கு மார்க் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, பொறுமையாக ஒவ்வொன்றா எடுத்து எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் என்னது ஆன்சர் வரும், சரியா மாணவர்களே? நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். லென்த்தாக இருந்தாலும் ஒரு டாப்பிக்கை கரெக்டாக நம்ம முடிச்சிருவோம், சரியா மாணவர்களே? அப்போ 1 to 5 வரைக்கும் உள்ள எக்ஸசைஸ் நம்ம எடுத்து போட்டு முடிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நன்றி மாணவர்களே.